வைத்திருந்தார். இப்படி சுத்துமுத்தும் பார்த்தாரு. ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே நான் ஆயத்தமாகி வந்திருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணத்தான் போறேன், நான் அபிஷேக ஆராதனை நடத்தத்தான் போறேன்னு அவருடைய அப்பாவுடைய கல்லறையின் மேலே ஏறி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். சுடுகாட்டில் போய் பிரசங்கம் பண்றாரு. 10,000 பேர் கூடி வந்தாங்களாம் அந்த பிரசங்கத்தை கேட்க. ஹல்லேலூயா. 10,000 ஜனங்கள் அவரை கூடி வந்து நின்று அந்த பிரசங்கங்கள் கேட்டாங்களா. இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் வராங்க, உன்ட கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு தானே சொன்னோம். அவர் ஒரே வார்த்தை, ஸ்டேஜ் போடலையே, நான் அவங்களை யார் கூப்பிட்டா, நான் மைக்கு வைக்கலையே, நான் ஏன் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன், நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுருங்கன்னு கதையை முடிச்சுட்டா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் இப்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது, அந்த ஒரு மனிதனுடைய மீட்டிங்கில் ஒரு பிரசங்கத்தில் 10,000 பேர் கூடினோம்னா, நாம் ஆவியின் அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க 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 நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். ஆவியின் அனுபவம் மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்கள் மாறும், செழிப்புகள் அதிகமாய் குடும்பத்தில் வரும், நம்முடைய தலைமுறைகள் செழிக்கும். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, நமக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவார். நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது, ஆசைப்படுங்க, ஆண்டவரே நான் ஆவியின் ஆழத்திற்குள்ளாக, நீச்சல் ஆழத்திற்குள்ளாய் எல்லா மாசமும் கேட்குற மாதிரி கேட்டுட்டு தயவு செய்து விடா